சொத்து வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் சொத்துக்களை தமிழக லஞ்ச ஒழிப்பு துறையினர் முன்னிலையில் சீலானது அகற்றப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பாரதிராஜா. பாரதிராஜா, வணக்கம். தற்பொழுது அங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இந்த சீல் அகற்றப்பட்ட பிறகு என்னென்ன நெறிமுறைகள் பின்பற்றப்பட இருக்கிறது? அந்த பொருட்களை வச்சு விரிவான தகவல்கள். இந்த சொத்து வழக்குல பறிமுதல் செய்யப்பட்ட அனைத்து ஆபரணங்கள், குறிப்பாக கர்நாடக கருவூலத்தில் நீதிமன்ற கருவூலத்தில் என்னென்ன ஆபரணங்கள் இருந்ததால் தங்க வெள்ளி நகைகள் மட்டும்தான். இந்த தங்க வெள்ளி நகைகள் அதே போல சொத்து ஆவணங்கள் ஆகியவை இருந்தன. கிட்டத்தட்ட தங்கம் 27 கிலோ, அதே போல வெள்ளி என்பது 1100 கிலோ என்ற ஒரு கணக்கு இருக்கிறது. இவை அனைத்தும் சீல் வைக்கப்பட்ட, அதாவது எப்போது தமிழகத்திலிருந்து இந்த வழக்கு கர்நாடகாவுக்கு மாற்றப்பட்டதோ அப்போது நீதிபதி முன்பு சீல் வைக்கப்பட்டு கருவூலத்தில் வைக்கப்பட்டது. தற்போது இதை மீண்டும் கர்நாடக நீதிமன்றத்திலிருந்து தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு மாற்றப்பட இருக்கிறது. அதற்காக தற்போது அனைத்து கருவூலத்தில் இருந்த அனைத்து பெட்டிகளும், குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் 6 ட்ரங்க் பெட்டிகளில் தற்போது அந்த தங்க வெள்ளி நகைகள் வந்திருக்கின்றன. அதே போல ஆவணங்களும் நீதிமன்ற அறைக்கு வந்திருக்கின்றன. அந்த சீலை தற்போது நீதிபதி மோகன் அவர்கள், சிறப்பு நீதிமன்ற நீதிபதி மோகன் அவர்கள் அகற்றியிருக்கிறார். இதன் பின்னர் நடைமுறை என்னவாக இருக்கும் என்றால், தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை எந்தெந்த நகைகளை ஒப்படைத்ததோ அதன் எடை, தரம் அனைத்தும் சரியாக இருக்கிறதா என்பதை ஒவ்வொன்றாக கணக்கு பார்த்து பெற்றுக்கொள்ளும் என்பதுதான் நடைமுறை. அது இப்போது தொடங்கி இருக்கிறது. இதற்காக தமிழகத்திலிருந்து 30 போலீஸ் அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள். அதே போல லஞ்ச ஒழிப்புத்துறை கண்காணிப்பாளர், உள்துறை இணை செயலாளர் ஆகியோர் வந்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக இன்றும் நாளையும் இந்த சரிபார்க்கும் பணியானது நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பின்னர் தமிழக எல்லை வரை, அதாவது கர்நாடக தமிழக எல்லை வரை கர்நாடக போலீசார் பாதுகாப்பு அளிப்பார்கள். அதற்கு பிறகு தமிழக போலீசாரின் பாதுகாப்பில் அது லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்துக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒரு புறம் என்றால், மற்றொரு புறம் உச்சநீதிமன்றத்தில் இந்த நகைகளை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என தீபா தரப்பு மனு தாக்கல் செய்திருக்கிறது. அந்த மனுவும் உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. ஒருவேளை இந்த லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் ஒப்படைக்கும் அந்த நடவடிக்கைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதிக்கும் பட்சத்தில் தற்போது அந்த ஓபன் செய்யப்பட்ட சீலானது அப்படியே நிறுத்தப்பட்டு மற்றொரு தேதி, அதாவது உச்சநீதிமன்றம் வந்த பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். நன்றி பாரதிராஜா, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. சொத்து வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட ஜெயலலிதாவின் நகை உள்ளிட்ட பொருட்கள் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை முன்னிலையில் தற்பொழுது சீலானது அகற்றப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தீபா தரப்பிலிருந்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்னும் சற்று நேரத்தில் விசாரணைக்கு வர இருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது தியேட்டர் தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.